ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிகவும் அற்புதமான ஒரு துஆ. இதனை ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். இதனை ஓதி நாம் நம்முடைய நாட்டங்களை அல்லாஹ்விடம் முன்வைத்தால் அந்த நாட்டங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். சிறப்புக்குரியதாக அந்த 4 மாதங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதிலே ஒரு மாதம்தான் இந்த முஹர்ரமுடைய மாதம். இது அல்லாஹ்வுடைய மாதமாகும். இந்த முஹர்ரம் மாதம் மிகவும் சிறந்த மாதம். அதிகமான நல்லமல்கள் செய்யக்கூடிய ஒரு மாதம் இந்த முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதம் இன்று பிறை 15 ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு நாள் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று. இன்னும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது ஜும்ஆவுடைய அந்த நேரம் இமாம் ஹுதுபா ஓதக்கூடிய அந்த 2 ஹுதுபாக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அசருக்கு பின்னால் உள்ள நேரம், அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய இறுதி நேரம். இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இந்த ஜும்ஆவுடைய நாளிலே இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருக்கின்றது. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய துஆ, நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடிய துஆ, நம்முடைய விருப்பங்களை அதாவது பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆவை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நமக்கு பதில் வழங்குவான். மிகவும் சிறந்த ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு இந்த துஆவை கற்றுத்தந்ததாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாட்டங்கள் நிறைவேற வேண்டுமா, விருப்பங்கள் தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமா, இந்த துஆவை எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னகல் ஹல்லாக்குல் அதீம், அல்லாஹும்ம இன்னக கஃபூருன் ஹலீம், அல்லாஹும்ம இன்னக தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹும்ம இன்னகல் ஹல்லாக்குல் அதீம், اللهم إنك غفور حليم، اللهم إنك
தவ்வாபுர் ரஹீம். இந்த துஆவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் இந்த நேரத்திலே ஓதுவோம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் ஓதினால் நிச்சயமாக நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வான். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். நாம் ஒரு தடவை நம் நபி அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவை அருள் செய்கின்றான். ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு ஸலவாத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. அதனுடைய சிறப்புகளை அறிந்து நாம் அந்த ஸலவாத்துக்களை ஓதுவோம். அந்த ஸலவாத்துக்களுக்கு என்ன சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றதோ அந்த சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். ஏராளமான ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்க வேண்டுமா, அதற்கும் ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. கஷ்டங்களை நீக்க வேண்டுமா, அதற்கும் ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. செல்வ செழிப்போடு வாழ வேண்டுமா, அதற்கும் ஸலவாத்துக்கள் இருக்கின்றது. இவ்வாறு ஏராளமான ஸலவாத்துக்களை இமாம்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். இந்த ஸலவாத்துக்களை நாம் அதிகமாக ஓதுவோம். நாம் ஒரு தடவை ஓதினால் அல்லாஹ் 10 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது நாம் இந்த ஸலவாத்துக்களை ஓதுவதற்கு. அதே போன்று தான் நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது, நாம் செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி. ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தினம் தினம் பாவம் செய்யக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இஸ்திக்ஃபாருக்கு இருக்கின்றது. நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம்.